வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பள்ளத்தூர் திருமதி எஸ் விசாலாட்சி அவர்கள் ஆரீரேரோ ஆராரோ என் கண்ணே, ஆரீரேரோ ஆராரோ. வள்ளி என்றால் வள்ளி, மலை மேல் படரும் வள்ளி, கொடியில் கிடந்து வள்ளி குவி அழும்போது, வனத்து குறவர்களாம் மான்பேடிக்கும் வேடர்களாம், குழந்தை குரல் கேட்டு குறவேடர் ஓடி வந்து, வாரி எடுத்து வண்ணமடியில் வைத்து, தூக்கி எடுத்து சொர்ணமடியில் வைத்து, மண் துடைத்து மடியில் வைத்து, வள்ளி என்று பேரும் வைத்து, வடிவேல் துணை என்று வளர்த்தார் வனந்தனிலே. திணைப்புணம் காவல் காடு வெட்டி தீ கொளுத்தி, மேடு வள்ளஞ்சப்பனிட்டு தின்ன திணை விதைத்து, வள்ளி தேமொழியை காவல் வைத்தார். அறுக்க திணை விதைத்து வள்ளி அருங்கிளியை காவல் வைத்தார். உலக்கு திணை விதைத்து வள்ளி ஓடி கிளி விரட்டி, நாளி திணை விதைத்து வள்ளி நடந்து கிளி விரட்டி, குறுணி திணை விதைத்து வள்ளி குவி கிளி விரட்டி, பதக்கு திணை விதைத்து வள்ளி பாடி கிளி விரட்டி, ஆலோலம் என்று சொல்லி வள்ளி அழகாய் கிளி விரட்டி, அறுக்க பதம் மாற்றே வள்ளி அருங்கிளியால் கத்ததினை. வள்ளி கதிர்வேலரை தேடி வந்தார். சுப்பையா உந்தனுக்கு தோதான வள்ளி என்று, ஷண்முகா உந்தனுக்கு சரியான வள்ளி என்று, வினை கொண்ட நாரதரும் வேலவர்க்கு சொல்லியிட்டார். திணைப்புணம் காத்து வள்ளி திகைத்து நிற்கும் வேளையிலே, வனத்திருக்கும் வேடரை போல் சுப்பையா வந்தாராம் மலையிட. தேனும் திணை மாவும் தெவிட்டாத வேலவரும், பாலும் திணை மாவும் பசியார வந்தாராம். புள்ளிமான் புகுந்ததென்று சுப்பையா புகுந்தார் திணைப்புணத்தே, வள்ளிமான் வந்ததென்று சுப்பையா வந்தார் வனத்தினிலே. குறவேஷம் கொண்டார். வண்டாடப்பு மலர வள்ளி வனங்காக்க கண்டாரோ, வள்ளி அழகுக்கும் வலது கை தெமலுக்கும், கண்ணத்து மஞ்சளுக்கும் சுப்பையா கண்டாசை கொண்டாரோ, உள்கழுத்து மஞ்சளுக்கும் சுப்பையா உல்லாசப்பட்டாரோ, கூந்தல் அழகுக்கும் சுப்பையா குறவேசானாரோ. ஓடினாள் வள்ளி ஒளிந்தார் வனந்தேடி, தேடினார் வேல்முருகர் வள்ளி திருவடியை காணாமல். நல்ல கிழவனை போல் சுப்பையா நடிச்சாரான் தினப்புணத்தில், மெத்த பசிக்குதென்று சுப்பையா வித்தை மெத்த செய்தாராம். தேனும் திணை மாவும் வள்ளி சேர்த்து கொடுத்தாளாம். தாகம் எடுக்குதென்று சுப்பையா சாலங்கள் செய்தாராம். தென் குடிக்க தந்தாளாம் தேமொழியாள் வள்ளியரும், அதையும் குடிக்காமல் சுப்பையா அழைத்தாராம் சுனை அருகே.
கூட்டி நடந்தாளாம் கொம்பனையால் வள்ளியரும் ஆட்டங்கள் ஆடி சுப்பையா அரணங்க குவினராம் ஏதோ சிரமம் என்று எடுத்தணைத்தாள் தொகை அவள் கன்னிகை கொடுத்தாளாம் சுப்பையா கட்டி அணைச்சாராம் தோகை கொடுத்தாளா சுப்பையா தோளோடணைச்சாராம் காட்டிலே வாழுகின்ற கன்னிவள்ளி நாயகிக்கு எதை கண்டால் பயம் என்றார் ஏந்திழையாள் வள்ளியர்க்கு கரடி புலி சிங்கம் என்றால் கடுகளவும் பயம் அறியாள் ஆனை என்று சொன்னாக்க அதிக பயம் உண்டு கொடி படந்த வள்ளியர்க்கு கொண்டு வந்தார் வெள்ளானை காட்டானை காட்டி சுப்பையா கல்யாணம் செய்து கொண்டார் அண்ணாவை தான் இணைந்து அரணங்கை மாலை கொண்டார் மனைவியாய் கூட்டி வந்தார் தன்னருகே கிள்ளு வளையலிட்டு சுப்பையா கிளிமொழியை மாலையிட்டார் அடுக்கு வளையலிட்டு சுப்பையா அரணங்கை மாலையிட்டார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.